நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் சொல்லி தரப்போகிறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஷூட் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோட்டோவுக்கு இது மாதிரியான ஒரு எஃபெக்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஓவர்லேஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். இதில் வந்து நிறைய ஓவர்லேஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் இது மாதிரி வித்தியாசமான பேக்ரவுண்ட் எஃபெக்டை நீங்கள் உங்களோட ஃபோட்டோக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த எஃபெக்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த மெட்டர்னிட்டி ஷூட்டுக்கு இந்த பேக்ரவுண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும், இது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வீடியோக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான். அதனால் யாரும் வந்து கம்பல்சரி பார்க்கணும், கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் எல்லாம் கிடையாது. இது நீங்கள் பார்க்கலன்னா லாஸ் உங்களுக்கு தான். ஏன்னா வந்து லேட்டஸ்ட்டாக கூட ஒரு கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு, இதை பாருங்களேன். இதுக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறது? நான் எடுக்க முடியுமா? எனவே சரி, ஓகே, இந்த கண்டென்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன் தான், இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ இது மாதிரி என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோட்டோக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை, நீங்கள் பேக்ரவுண்ட் எஃபெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். வீடியோ கீழே இருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன் போங்க, அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மொத்தம் 3 வெர்ஷன் இருக்குது. இந்த 3 வெர்ஷனும் உங்களுக்கு வந்து சைட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி சைட்டில் தனித்தனி லிங்காக கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நம்ம சேனலோட நம்ம வெப்சைட்டோட அந்த லிங்க் தான் www.thendral.com அப்படின்றது போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஒன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேக்ரவுண்ட் இருக்கும். மொத்தம் 15 பேக்ரவுண்ட் இருக்கும். இந்த 15 பேக்ரவுண்ட் உங்களுக்கு சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் அந்த ஃபைல்ஸு. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸில் இதை நீங்கள் எடுத்து நீங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் வச்சிங்கன்னா போதும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், நல்லா இருக்கு இல்லையா? இப்போது இந்த ஃபைல் தான் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். தேவையான ஃபோட்டோ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து வேறு ஒரு ஃபோட்டோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோட்டோவுக்கு எப்படி நம்ம இந்த ஒரு ஓவர்லே நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரியான ஒரு எஃபெக்டை ட்ரை பண்ணலாம். அப்படின்னா வேறு ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த லேயர் நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த டாப் லேயரை நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ புதுசாக ஓப்பன் பண்ணிக்கலாமே. எதுக்கு இது மாதிரி ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்திருக்கீங்க, இல்லை உங்களுக்கு எடிட்டிங் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோக்கு நம்ம வந்து ஒரு ஓவர்லே எஃபெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு எந்த மாதிரியான ஓவர்லே தேவை அப்படின்ற அந்த ஒரு ஓவர்லே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதை அந்த ஃபோட்டோ மேலே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. எங்கே வச்சா நல்லா இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இதை நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இது எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த எஃபெக்ட் வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால் வந்து ஃபோட்டோவை இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். இதெல்லாம் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்டில் இருக்க நம்ம ஃபோட்டோ லேயரில் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். Ctrl+J போட்டு அதை வந்து இந்த ஓவர்லேக்கு மேலே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இப்போ நான் ஃபோட்டோ W டூல் போட்டு செலக்ட் சப்ஜெக்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபோட்டோ மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த லேயருக்கு மட்டும் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அதை நான் வந்து மாஸ்க் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எனக்கு ஃபோட்டோ செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் மாஸ்க் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்லே இருக்கும். அந்த ஓவர்லே லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோட பிளண்டிங் மோட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம ஓவர்லே அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன் பிளண்டிங் மோட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் ஸ்க்ரீன் வந்து அந்த கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் நீங்கள் வேறு ஓவர்லே உங்களோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மற்ற ஓவர்லேலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதில் இந்த லீனியர் டாட்ஸ் அப்புறம் லீனியர் கலர் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கடைசியில் போனீங்கன்னா பின் லைட் அப்படின்னா ஹார்ட் மிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனக்கு இதில் வந்து டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இல்லை, ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் கூட இல்லை. பின் லைட்டே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? பின் லைட்ன்ற ஓவரில் வந்து இது கொஞ்சம் நல்ல ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. இது மாதிரி உங்களுக்கு எந்த ஓவர்லே எந்த பிளண்டிங் மோட் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்குமோ அந்த பிளண்டிங் மோட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். மற்ற பிளண்டிங் மோட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எதை பொறுத்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பேக்ரவுண்டை பொறுத்தது. ஓகேங்களா? பேக்ரவுண்டில் என்ன மாதிரியான கலர்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ லைட் வேல்யூ இருக்குது அப்படின்றத பொறுத்து இந்த பிளண்டிங் மோட் யூஸ் பண்ணுற இந்த ஆப்ஷன் வந்து மாறும். உங்களோட ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளண்டிங் மோட் நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பெட்டராக இருக்க பிளண்டிங் மோட செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை எட்ஜஸில் ஏதாவது இருக்குது. இப்போ நான் வந்து இதில் பின் லைட் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். சைடில் வந்து எட்ஜஸில் வந்து ஒரு மாதிரி எட்ஜஸ் தெரியும். அப்போ அந்த எட்ஜஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓவர்லே லேயரை செலக்ட் பண்ணி நான் எரேசர் டூல் எடுத்துகிட்டு நான் அதை வந்து எரேஸ் பண்ணுறேன்.
இப்படி லைட்டாக அங்கே மட்டும் அப்படி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேணால் கூட நீங்கள் இதை வேணுன்ற இடத்துல நீங்கள் ரீஅலைன் பண்ணிக்கோங்க. எங்கே வச்சா நல்லாயிருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ரீஅலைன் பண்ணிக்கோங்க. வேணா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரிலாம் வந்து இந்த ஒரு ஓவர்லேவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேரோட ஃபோட்டோவுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த மாதிரியான ஃபோட்டோவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே நார்மலாகவே நீங்கள் வந்து இதை பேக்ரவுண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் பேக்ட்ராப்பை கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் வந்து 15 ஓவர்லேஸ் இருக்குது. இந்த 15 ஓவர்லேஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? வெயிட். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். ஆக்சுவலாக இது ஏன் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ தூரம் பார்க்குறவங்க மட்டும்தான் இது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துப்பாங்க. மற்றவங்களாம் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. 2023க்கான டெய்லி கேலண்டர் பிஎஸ்டி வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு விஷயம், ரொம்ப ஒர்த்தபுளான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட பாருங்கள் 198 ஃபைல் இருக்குது. இந்த 198 ஃபைலில் உங்களுக்கு சூப்பரான பிஎஸ்டி ஃபைல், ரொம்பவே குவாலிட்டியான பிஎஸ்டி ஃபைல்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெய்லி கேலண்டர் அந்த கிரியேட் பண்ணுறதுக்கு, அதோடு இல்லாமல் இது 2023 மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த பிஎஸ்டி உங்களுக்கு வந்து கேலண்டருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆர்ட் ஒர்க்குக்கோ இல்லை வேறு எங்கேயோ ஒரு ஆல்பம் ஒர்க்குக்கு, ஆல்பமில் டைட்டில் பேஜ் பண்ணுறதுக்கு, அது மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு இந்த பிஎஸ்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இது மாதிரியான காட் பிஎஸ்டி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பொலிட்டிக்கலும் இருக்குது. ஓகேங்களா? பொலிட்டிக்கல் நிறைய பிஎஸ்டி இருக்குது. இப்போ இதில் இருக்கிற இந்த இமேஜை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து உங்களோட ஒர்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹை குவாலிட்டியாக நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக இதுக்கு தான் வந்து அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அவரோட ஃபோட்டோ இல்லைன்னு. இந்த மாதிரியான கேலண்டர் பிஎஸ்டி உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் வந்து வீடியோவோட லிங்க் உங்களுக்கு வந்து கீழே போஸ்ட் பண்ணுறேன். அப்படின்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோ நீங்கள் போனீங்கன்னா அதில் டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அப்படியும் இல்லை அப்படின்னா டெலிகிராம் சேனலில் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க் இருக்கும். நீங்கள் எனக்கு பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. டேரெக்டாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே பே பண்ணி நீங்கள் உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் வருமா வராதா அப்படின்ற அந்த குழப்பமே வேணாம். நான் அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லிங்க் கிடச்சிரும். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.